ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 8 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் லான்ச் ஆகி ஒரு 1 வீக் இருக்கும். ஸோ ஆர்டர் பண்ணேன். நான் வந்து ஆப்பிள் ஷோரூமில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நேற்று ஆர்டர் போட்டிருந்தேன், இன்றைக்கி டெலிவரி ஆகிடுச்சு. நான் ப்ரியாரிட்டி டெலிவரி தான் போட்டிருந்தேன். இல்லைனா வந்து டெலிவரி பார்த்தீங்கன்னா 2-3 வீக்ஸ் ஆகும்னு போட்டிருந்தாங்க. அண்ட் வந்து இது வந்து இந்த கலர் வந்து எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ஒரே ஒரு வாட்ச் தான் இருந்துச்சு டொரண்டோலேயே. ஸோ ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, திறந்து பார்த்துடலாம். இன்னும் பேக்கேஜை நான் ஓப்பன் பண்ணல. ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நைஃபே தேவைப்படாது. ஆப்பிளை பொறுத்த வரையும் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கே இருக்காது எதுலேயுமே வந்து. ஸோ வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கேஜிங் வந்து வெறித்தனமாக இருக்கும் ஆப்பிளில். ஸோ இதான் வாட்ச் சீரிஸ் 8. இது வந்து மிட்நைட் அலுமினியம் கேஸ், மிட்நைட் ஸ்போர்ட் பேண்ட் இந்த மாடல். இதை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இதை ஓப்பன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஸ்டாப் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்பிள் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிருக்காங்க அவங்க பேக்கேஜிங்கை. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராப் இருக்குது. ஸ்ட்ராப்போட கலர் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதோட கலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கலர் வந்து மிட்நைட் பிளாக்கு. கொஞ்சம் இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளூயிஷாக இருக்கும். பட் இதில் அந்த ப்ளூயிஷ் அந்த ஷேட் இல்லை. பார்த்திங்கன்னா வந்து கலர் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ வேறு வந்து பாக்ஸில் பெருசாக வேறு எதுவும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா அந்த மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது தனியாக வச்சிடலாம். அடுத்தது வந்து வாட்சை பார்க்கலாம். இதுக்கு தான் வெயிட்டிங். ஃபோன் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து கையில் வந்து விழுந்துடும். ஸோ டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மேனுவல் இருக்குது. ஸ்டிக்கர் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஜஸ்ட் நார்மல் எப்போதும் கொடுக்குற யூஷுவல் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து அதோட சார்ஜர். இதுக்கு முன்னாடி சீரிஸ் 7 இருந்தால் அதே எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அதே சார்ஜர் எல்லாமே ஒன்று தான். 30 வோல்ட்ஸ் நினைக்கிறேன். இது 30 வோல்ட்ஸ் சார்ஜர். ஸோ இதையும் தனியாக வச்சிடலாம். எஸ், நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் இதுதான். வாட்ச் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கலர் தான் வந்து அல்டிமேட்டான கலர் வந்து கம்ப்ளீட் மிட்நைட் பிளாக்கு. 45 mm இது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா சீரிஸ் 7க்கும் சீரிஸ் 8க்கும் 0 டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். எந்த வித்தியாசமே கிடையாது. சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அதே தான், எதுலேயுமே சேஞ்சஸ் இருக்காது. என்கிட்ட நான் இதுக்கு முன்னாடி சீரிஸ் 3 தான் வச்சுருந்தேன், 7 இல்லை. ஸோ வந்து 7க்கும் 8க்கும் வித்தியாசமே கிடையாது. ஆக்சுவலாக வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா 7 வந்து $10 கம்மி. அவ்வளோதான். ஆன் பண்ணிடலாம் வாட்சை. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதை ஃபோன் கூட பேர் பண்ணணும். ஃபோன் கூட பேர் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி தான் நினைக்கிறேன், கரெக்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ரீஜன் கனடா. ஸோ என் ஃபோன் கூட பேர் பண்ண சொல்லுது. என் ஃபோனில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பேர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியதான். 7க்கும் 8க்கும் பார்த்தீங்கன்னா கிராஷ் டிடெக்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது. மற்றபடி இசிஜி, பிளட் ஆக்சிஜனில் பார்க்குறது,
இந்த ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் எல்லாமே அதே தான். இந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த கிராஷ் டிடெக்ஷன் மட்டும் இருக்குது 8ல். ஸோ நீங்கள் சீரிஸ் 7 வச்சுருந்தீங்கன்னா சீரிஸ் 8க்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு அப்கிரேடாக இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு சீரிஸ் 9 அந்த மாதிரி போகலாம். ஏன்னா நான் வந்து சீரிஸ் 3 வச்சுருக்கேன். ஸோ 3லேருந்து 8 வந்து உண்மையிலே ஒரு நல்ல அப்கிரேட் தான். பட் 7 வச்சுருந்தீங்கன்னா 8க்கு அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான், அதனால தான் நான் என் ஃபோனையும் அப்கிரேட் பண்ணல. நான் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் வச்சுருக்கேன். ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ்க்கும் 14 ப்ரோ மேக்ஸ்க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கேமரா மட்டும் தான் வித்தியாசம். 13ல் வந்து நான் வச்சுருக்கிறது 12 மெகா பிக்சல். அதில் ஆப்வியஸாக வந்து 4ல் வந்து 14ல் வந்து 48 மெகா பிக்சல் கேமரா வச்சுருக்காங்க. பட் அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. நான் ஷோரூமில் போய் ரெண்டுமே யூஸ் பண்ணி பார்த்தேன். பெருசாக அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ். பட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கண்டிப்பாக ஒர்த் கிடையாது. ஸோ நான் 15க்கு அப்கிரேட் பண்ணுவேன். ஓகே, நான் என்னோட ஃபோனில் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதனால் நான் இப்போ பேர் பண்ணலை. பட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் குயிக்காக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 45mm வாட்ச்சு, வாட்டர் ப்ரூஃபு, ஸோ ஸ்விம் ப்ரூஃப் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வாட்சை கட்டிகிட்டே ஸ்விம் பண்ணலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நான் தலைக்கீழே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், ஸ்ட்ராப்பை மாற்றிக்கிறேன். அண்ட் வந்து IP6X டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷனில் இது இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இதில் இருக்குது. எல்லா ஃபீச்சருமே அதே தான். சீரிஸ் 7லேயும் வந்து ஆல்வேஸ் ஆன் ரெட்டினா டிஸ்பிளே இருந்துச்சு, 1000 nits. ஸோ அது சீரிஸ் 7ல் இருந்துச்சு. எல்லாமே அதே ஃபீச்சர்ஸ் தான், பெரிய அப்கிரேட் கிடையாது. அப்புறம் இன்னொரு ஃபீச்சர் என்ன இருக்குன்னா டெம்பரேச்சர் சென்சிங் இருக்குது. ஸோ வந்து உங்கள் பாடி டெம்பரேச்சரை வந்து இது நீங்கள் கட்டிட்டு இருந்தீங்கன்னா சென்ஸ் பண்ணும். பேட்டரியோட இது பார்த்தீங்கன்னா வந்து சீரிஸ் 7ல் இருக்கிற அதே பேட்டரி தான். ஸோ வந்து 16 hours வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அல்ட்ரா வாங்கினீங்கன்னா 32 hours சொல்லியிருக்காங்க. அல்ட்ரா வந்து ஒரு பெரிய பேட்டரி. அது வந்து மேபி உங்களுக்கு இன்னும் பேட்டரி உங்களுக்கு டியூரேஷன் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா நான் வந்து $640 வாங்கினேன் கனடாவில், டேக்ஸோடு சேர்த்து. $640 வந்து கிட்டத்தட்ட 39,000 to 40,000 வரும் இந்தியாவில். நீங்கள் இதே இந்தியாவில் வாங்கினீங்கன்னா 49,000 50,000 ஆகுதுன்னு நினைக்கிறேன் வாட்ச். ஸோ ஒரு 10,000 டிஃப்ரென்ஸ் கனடாவில். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆப்பிள் வாட்ச் இதே ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து 30,000 to 35,000 டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் இந்தியாவில் வாங்கினீங்கன்னா 1,40,000 ஆகும்னு நினைக்கிறேன். 256GB 14 ப்ரோ மேக்ஸு. இங்கே வந்து 1,05,000 to 1,05,000 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இதுதான் கைஸ் ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு கேஜெட் இது. நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் 8க்கு. நான் இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 weeks யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் தனியாக அது வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.